இன்றைக்கு இசைத்துறையில் இருக்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க யாரெல்லாம் உங்ககிட்ட இன்னும் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க? ஸ்வேதா மோகன், கல்பனா ராகவேந்திரா, பிரசன்னா, இவங்கெல்லாம் இந்த முன்னிலை செட். அவங்கெல்லாம் தன்விஷா, நம்ம இது ஜெய்கோபாண்ணா, தன்விஷா, அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் தான். திரைப்படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணுது? எனக்கு அது தோணலை. பட் எனக்கு இசை எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேற்று கூட நான் இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் பண்ணேன். நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பாடணுங்கிறத ஒருத்தன் ஏஐல போட்டு எனக்கு அனுப்பியிருக்கான். அவனே கொயர் மாதிரி பாட வச்சு அனுப்பியிருக்கான். எப்படி நான் பண்ணணுன்னு கேட்டால் அது வந்து நான் லிரிக்கை ஃபீட் பண்ணி அதே வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நாள் அதிலே போட்டு முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். Chai with Chitra, Social Talk. அது மாதிரி சிங்கர்ஸ்க்கும் டிமாண்ட் ஜாஸ்தி. டிமாண்ட்னா ஐ மீன் நாட் இந்த டிமாண்ட் ஃபார் கால் ஷீட். ஒரு பாட போனால் அவங்க என்ன பாட போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி ஸ்டுடியோக்குள்ளே போயிட்டா அவங்க என்ன கேட்டாலும் பாடணும், அவங்க என்ன செயலை கேட்டாலும் பாடி கொடுக்கும். அதுக்கு வந்து எக்யூப்டாக இருக்கும். அந்த வாய்ஸை வந்து நமக்கு முன்னாளோட சீனியர் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ படிச்சுட்டு உள்ளே போனாங்க தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ இருக்க பிள்ளைங்க படித்து குவாலிஃபை ஆகி வாய்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ மியூசிக் டைரக்டர் என்ன கேட்டாலும் அன்றைக்கி அவங்களால கொடுக்குறாங்க. அந்த சீரோ டைப்டாக அவங்க பாடுற மாதிரி நான் பாடிட்டு ரெக்கார்டிங் கிடச்சுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன புதுசாக க்ரியேட் பண்ணுறோம், என் வாய்ஸில் பாருங்கள், இது என் வாய்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தே ஆர் ரெடி. அதனால் நிறைய பேர் வராங்க. பெஸ்ட் மியூசிக்கில் உள்ள பெனிஃபிட்ஸை புரிஞ்சுருக்காங்க. அதாவது இது பண்ணால் நமக்கு இது இம்ப்ரூவ் ஆகும், பெஸ்ட் மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் இன் மியூசிஷியன்ஸ் லைஃப் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க படிக்க வராங்க. அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் ஸ்கூல் வந்துச்சு. இவ்வளோ ஸ்கூல் நான் 1980 கிடையாது. 3 டீச்சர்ஸ் தான் எனக்கு தெரியும். ஹை லெவல் டீச்சர்ஸ் 3 பேர் தான் நாங்கள். இப்போது ஒரு 300 ஸ்கூல் இருக்கும். 300 ஸ்கூல் மியூசிக் ஸ்கூலே இருக்குது. அவ்வளோ ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெகுலராக ஃபுல்லாக இருக்காங்க. இந்த 300 ஸ்கூலுடைய ப்ராப்ளம் என்னென்னா ஃபைண்டிங் டீச்சர்ஸ். அவ்வளோ டிமாண்ட் டீச்சர்ஸ். அப்போது மியூசிக் வந்து எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, மியூசிக் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நிறைய பேர் படிக்க வராங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு ரியலி க்ளோரியஸ் டைம். அதாவது நான் என்ன சொல்லுவேன், நானும் நிறைய சிட்டிஸ் விசிட் பண்ணியிருக்கேன் இந்தியாவில். மியூசிக் படிக்கணும்னு நினச்ச உடனே ஒரு ஸ்கூலோ ஒரு டீச்சராக கிடைக்கிறது சென்னையில் தான். பாம்பேலனா யூ ஹவ் டு ட்ராவல் 3 hours பை ட்ரெயின் அல்லது இது எங்கேயாவது போய் தான் டீச்சர் பார்க்கணும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் டீச்சர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். வேறு சென்னையில் வந்து எங்கே உங்கள் ரோட்லேயே டீச்சர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய டீச்சர்ஸு, நிறைய ஸ்கூல்ஸு. ஸோ விதவுட் மச் இது யூ கேன் ஆல்வேஸ் லேர்ன் மியூசிக். ஆனால் கூட இப்போ கூட ஓஎம்ஆர்லேருந்து ஈசிஆர்லேருந்து கெல்லிஸ் வரைக்கும் வர்றவங்களும் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் டீச்சரை தேடிட்டு போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அது எப்படி போகிறது அப்படின்னு இருக்காங்க. அண்டு மற்ற சிட்டிஸில் இன்னொரு சிட்டியில் போய் படிச்சுட்டு வர்றது, மியூசிக் படிக்கிறதுக்காக இன்னொரு சிட்டிக்கு போகிறது, அதெல்லாம் இப்போது பிகமிங் காமன். லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் தட் ஆல்சோ. ஒரு பர்டிகுலர் டீச்சரை போகணும்னு நினச்சாங்கன்னா தே டோன்ட் மைண்ட் ட்ராவலிங் ஆல்சோ. இன்றைக்கு இசைத்துறையில் இருக்க ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்க யாரெல்லாம் உங்ககிட்ட இன்னும் பயிற்சி பெற்றுட்டு இருக்காங்க? இந்த நிறைய சிங்கர்ஸ் இப்போது இந்த சூப்பர் சிங்கரில் இப்போ புது ஜென்ரேஷன் ஒன்று இருக்குது. அபிலாஷ் வெங்கடாச்சலம் ஒரு பையன் வந்திருக்கான், வெரி குட் சிங்கர். ஸ்ரீகாந்த்னு ஒருத்தர். இது போக கேரளாவிலேருந்து ஸ்ரேயான்னு ஒரு சின்ன பொண்ணு, அவள் அதுக்குள்ளே நிறைய படம் பாட்டா. அவள் அங்கேருந்து வர கிளாஸ்க்கு வருவாள். ஸ்ரேயா ஜெய்தீப் அப்படின்னு. இப்போ காலேஜெலாம் இருக்கா, அதுக்குள்ளே சங் லாட் ஆஃப் மூவிஸ். ஹைதராபாத்லேருந்து ஒரு பொண்ணு, ஹரிகான்னு ஒரு பொண்ணு, அவளும் அங்கே நிறையா படம் பாடியிருக்கா. இவங்கெல்லாம் வெஸ்டர்ன் மியூசிக் மேலே ஒரு பயங்கர பேஷனில் இப்போ வந்து கற்றுட்டு போயிட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி சீனியர் செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா மோகன், கல்பனா ராகவேந்திரா, பிரசன்னா, இவங்கெல்லாம் இந்த முன்னிலை செட். அவங்கெல்லாம் தன்விஷா, நம்ம இது ஜெய்கோபாண்ணா, தன்விஷா, அவங்க வந்து நம்ம ஸ்டூடெண்ட் தான். அவங்களும் வெஸ்டர்ன் மியூசிக் படித்து அது மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸு வெஸ்டர்ன் மியூசிக் படிக்கிறதுக்காக வராங்க. இப்போ வந்து சிங்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்மகிட்ட வந்துனால சூப்பர் சிங்கர் ஆகலை, அவங்க சூப்பர் சிங்கர் அதனால் படிக்க வந்திருக்காங்க. அப்படி தான் இருக்குது நிறைய பேர். நான் வந்து எப்பவுமே சொல்லுவேன், நான் வந்து ஐ டோன்ட் ட்ரெயின் பீப்புள் ஃபார் காம்படிஷன்ஸ்க்காக நான் அப்படி பண்ணி விட்றது அப்படிலாம் இல்லை. அவங்க இதில் அந்த லைனில் மேலே வந்திருக்காங்க, அதோட என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ வந்திருக்காங்க. இப்போ இந்த ஜூனியர் சூப்பர் சிங்கருங்காங்க. இதில் இந்த ஸ்கூல் படிக்கும்போதே அந்த ஒரு லெவல் அவங்களுக்கு எக்ஸ்போசர் கிடச்சிது. அவங்க வெஸ்டர்ன் மியூசிக் வந்தாங்கன்னா குயிக்காக அவங்க வாய்ஸ் டெவலப் ஆகிடுது. இன்னும் 6 months டைமில் அவங்க வாய்ஸ் எங்கேயோ பிளாசம் ஆகிடுது. அது மாதிரி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுடைய மைண்டும் அனலிட்டிக்கல் மைண்ட். நம்ம சும்மா சொல்கிறதுனால உடனே பண்ண மாட்டாங்க. வீட்டில் போய் யூடியூப்பில் செக் பண்ணுவாங்க, அது கிராஸ் செக் பண்ணுவாங்க, சொல்கிற கரெக்டானு பார்ப்பாங்க. அது மாதிரி ஆளுங்க
ஏன் அப்படின்னா தே ஆர் வெரி ஈகர் டு கெட் பெட்டர் ரிசல்ட்ஸ். Correct. அதனால் அவங்களும் முந்தி மாதிரி சும்மா நம்ம என்ன சொன்னாலும் நம்புறது கிடையாது. அவங்களும் அனலைஸ் பண்ணி எனக்கு இது வேணும் வேணாம் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்க. என் கிளாஸில் வந்து உட்காந்து பார்த்துட்டு ஐ டோன்ட் லைக் திஸ் சிங்கிங், ஐ டோன்ட் வாண்ட் டு லேர்ன் கிளாசிக்கல் மியூசிக், ஐ வாண்ட் ராக் அண்ட் பாப் ஒன்லி அப்படின்னு வெளியே போகிறவங்க பிள்ளைங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு டெஃபினட்டாக என்ன வேணும்னு தெரியும். அவங்க வந்து இது கேட்டு ஐ டோன்ட் வாண்ட் திஸ் சிங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க கிளியராக. அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிடுறாங்க, இது எனக்கு இதுக்கு நான் கேட்கல, நான் கேட்டது ராக் அண்ட் பாப் இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பீப்புள் ஆர் ஆல்சோ வெரி ஸ்பெசிஃபிக் சூஸி. திரைப்படத்துக்கு இசையமைக்கணும் அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணலை? எனக்கு அது தோணலை, பட் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. 2-3 டிவோஷனல் இதுக்கு நான் பண்ணியிருக்கேன். டிவோஷனல்னால் பயோகிராஃபிஸ். எங்கள் சர்ச்சோடைய இதில் வந்து அந்த காலத்தில் வந்த மிஷினரிஸோடைய பயோகிராஃபிலாம் பண்ணாங்க. அந்த இதுக்கு ஒரு 3 இதுக்கு நான் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். சாங்ஸும் இருக்கும் அதில். சாங்ஸ்னால் ஃபுல் லென்த் சாங்ஸ் இருக்காது, சின்ன சின்ன குட்டி குட்டி சாங்ஸ் இருக்கும். அப்படி ஒரு சுவடுகள்னு ஒன்று, அது வந்து அது என்னுடைய சிஸ்டர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோலாம் எடுக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அவளுக்கு. அவளும் அவள் ஹஸ்பண்ட் அவர் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர், அவர் காலேஜ் ப்ரொஃபஸர், அவங்கள்டையும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அந்த சுவடுகள்னு ஒரு டாக்குமெண்ட்ரி. கால்ட்வெல்னு ஒரு மிஷினரி வந்தார். அவர் வந்து தமிழ் கிராமரில் பெரிய ஆள். அவர் அவருடைய லைஃப்பை எழுதும்போது அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்கிட்ட கேட்டாங்க. அதாவது அந்த 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 மூட் அப்படியே இருக்கணும், ரொம்ப இந்தியன் ஆகிடக்கூடாது அப்படின்னு. அதனால் நான் அதை எடுத்து அவங்க இங்கிலாண்டில் ஷூட் பண்ணக்கலாம் இந்த கொஞ்சம் இங்கிலீஷ் ஸ்டைலில், அப்புறம் இங்கே வரும்போது கொஞ்சம் ஃபோக் ஸ்டைலில் அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 பண்ணியிருக்கேன். நானும் பண்ணியிருக்கேன். பட் அதை வந்து கமர்ஷியலாக ஃபில்முக்கு போகணுன்னு எனக்கு ஒரு நாளும் தோணலை. அது அந்த இதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, நம்மளுடைய ஃபீல்டு அது இல்லைன்னு எனக்கு ஒரு வெரி கிளியர். பட் அது ஐ வாட்ச் திஸ் ஆல் திஸ். இந்த ரீரெக்கார்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அது. அதை வந்து என்ஜாய் பண்ணி எப்படி அந்த மியூசிக் வந்து என்ஹான்ஸ் பண்ணுது அந்த சீனை அப்படின்னு நான் ரொம்ப எப்போவுமே அட்மையர் பண்ணுவேன். சில படத்துலாம் போய் பார்த்து டயலாக் விட்டுட்டு ரீரெக்கார்டிங் கேட்டு வந்த டைம் உண்டு. அது மாதிரி ரீரெக்கார்டிங்கில் அந்த பிட் எப்படி பண்ணியிருக்காங்க பாரு, அதே தீம் எப்படி எட்டு வந்திருக்காரு பாரு பின்னாடி அப்படின்னு கனெக்ட் பண்ணி பார்ப்போம், அனலைஸ் பண்ணுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்ரீதர்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தான்ட்டு, அவரும் சின்ன வயசுலேயே பண்ணார் படம்லாம். அவர் வந்து ஒரு நாள் டிக்கெட் புக் பண்ணி நைட் ஷோவுக்கு நாங்கள் 2 பேரும் போய் உட்காந்து ஏதோ சிறையா ஏதோ ஒரு கைதி ஏதோ ஒரு படம் எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் போய் உட்காந்து வெறும் ரீரெக்கார்டிங் கேட்டு வந்தோம். உட்காந்து படத்தில் மேலே போய் உட்காந்து மியூசிக் டேரக்டர் உள்ளே உட்காந்துக்கான்னு யாருக்கும் தெரியாது. போய் மேலே உட்காந்து ஃபுல் படம் வெறும் அவன் ஒவ்வொரு பீட்டாக சொல்கிறான். சரி இந்த பீட் நான் அங்கே ஃபஸ்ட்டு இதில் சீனில் காமிச்சேன் அந்த பீட்டு, ஆமாடா சரி அப்படி உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அது மாதிரி சில அதாவது ஒரு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அவங்களுடைய டேலண்ட் எங்கே காமிப்பாங்கன்னா ரீரெக்கார்டிங்கில் தான். இப்போ ரீரெக்கார்டிங் டைம் இல்லாமல் மியூசிக் டைரக்டர்ஸ் பேரை போட்டுட்டு வேறு யாரோ ஏதோ பண்ணிக்கிண்ணி அப்படியே ஓடிட்டு இருக்குது. பட் அந்த மியூசிக் டைரக்டர் வந்து அதை புரிஞ்சு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த சீனை வெளியே கொண்டாரு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பரா இசைக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. ஈக்குவலண்ட் என்னன்னு கேட்க போனால் நம்ம டான்ஸ் ட்ராமா இருக்குது, கர்நாடிக் டான்ஸ் ட்ராமா. அது இப்போ எவ்வளோ பாப்புலர், அது எத்தனை பேரால் என்ஜாய் பண்ண முடியுது? கொஞ்சம் பேர் தான். அந்த கொஞ்சம் பேர் யார் அந்த மியூசிக்கில் இன்வால்வ் ஆகி அவங்களுக்கு டான்ஸ் தெரிஞ்சிருக்கணும், கர்நாடிக் மியூசிக் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா அவங்க வந்து அதை ரியலாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து டான்ஸ் ட்ராமா வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து விட்டிங்கன்னா அதில் வந்து ஒரு 10% தான் என்ஜாய் பண்ண முடியும். அதே தான் ஆப்ராவும். ஆப்ரா என்ஜாய் பண்ணுறதுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் என்ஜாய் பண்ணுறவங்களே ஒரு நீஸ் சொசைட்டி இருக்குது. கொஞ்சம் பேர் தான் அதை ஆப்ரா என்ஜாய் பண்ண முடியும். அடுத்த லேயர் ஒரு க்ரீம் லேயர். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் டிஃபிகல்ட்டு, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதும் டிஃபிகல்ட். அது பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு படிக்கிறவங்க வந்து வெஸ்டர்ன் மியூசிக் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறவங்க வந்து ஆப்ரா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அது எஜுகேஷன். அதுக்குள்ள டிமாண்ட். ஏன்னா அந்த காலத்தில் ஆப்ராக்கு எழுதின மியூசிக்லாம் ரொம்ப டிமாண்டிங் மியூசிக். அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து டெக்னிக்கல் ஸ்டெபிலிட்டி, ரொம்ப ஹை ஸ்டெபிலிட்டி வேணும், ஹை வாய்ஸ் ரேஞ்ச் இருக்கணும், எபிலிட்டி டு ஆக்ட் இருக்கணும், மூவ் அரவுண்ட் இன் ஸ்டேஜ் இருக்கணும், அண்ட் ஒரு ஃபேஸ் ஃபீச்சர் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு படம் நீங்கள் ஒரு கதாநாயகியை புக் பண்ணுறதோ கதாநாயகனை புக் பண்ணுற மாதிரி அந்த ஆப்ராவில் யார் கேரக்டர்ஸ் காஸ்ட் பண்ணுவாங்க, அது பண்ணுறது வந்து பெரிய விஷயம். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கதாநாயகி ஃபேஸையும் வச்சோ அல்லது அவங்களுடைய பேசுகிற ஸ்டைலை வச்சு நீங்கள் வந்து எடுத்து முடிச்சிட்டிங்க, அவங்களோட வாய்ஸை வந்து டப் பண்ணிடுவோம் நம்ம, அவங்களுடைய சிங்கிங்கை வந்து நோட் பண்ணிடுறாங்க. வேறு ஆப்ராவில் வந்து எல்லாத்தையும் அவங்களே பண்ணணும், லைவாக எல்லாமே பண்ணணும். நீங்கள் ஒரு மூவியை லைவாக ஆக்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அதான் ஆப்ரா. ஒரு மூவியை லைவாக ஆக்ட் பண்ணால் அந்த அந்த கதாநாயகனோட டிமாண்ட் என்ன, அந்த கதாநாயகியோட டிமாண்ட் என்ன. நம்ம ஒரு டான்ஸ் மூவி ஒன்று எடுக்கிறோம், டான்ஸ் சீன் ஒன்று எடுக்கிறோம், 50 டான்ஸர்ஸ் இருக்காங்க, 25 மென்னு 25 விமென் இன்றைக்கி போட்டு எடுக்கிறோம். அந்த ஷூட்டிங் எவ்வளோ டைம் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 நாள் ஆகும், சம்டைம்ஸ் ஒரு நாளைக்கு.
எல்லாம் பண்ணி முடிச்சு நம்ம அதை அதுக்கப்புறம் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணி வெளியே வரும். இதை வந்து ஆப்ராவில் வந்து லைவாக பண்ணுறோம். 50 டான்சர்ஸ் பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுறாங்க. 2 கேரக்டர்ஸ் வந்து மேலே பால்கனிலேருந்து பாடுறாங்க, கீழே 50 டான்சர்ஸ் பாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இது லைவாக பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். அதுதான் ஆப்பரோட டிமாண்ட். அதுவும் இட்டாலியனில் இருக்கும், அல்லது ஜெர்மனில் இருக்கும், அல்லது ரஷ்யனில் இருக்கும். ஸோ லாங்குவேஜில் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பையன் வந்து இது மாதிரி ஆப்ராவில் பாடணும்னு ஆசைப்பட்டு ஆடிஷன் பண்ணி பல்கேரியாவில் போய் ஒரு ஆப்ரா கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான். நேற்று வந்து அந்த பேப்பரில் வந்து அவனை பற்றி ஆர்டிக்கல் இருக்குது. அவன் வந்து ஒரு யூனிக் வாய்ஸ், ரொம்ப டீப் பேஸ் வாய்ஸ். அந்த மாதிரி வாய்ஸ் ஒன்று அந்த கம்பெனியை அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படியா கண்டுபிடிச்சி ஆடிஷன் பண்ணி கிளியர் பண்ணி போயிட்டான். சூப்பர். இவ்வளோத்துக்கு அவனுக்கு பல்கேரியன் ஒரு வார்த்தை தெரியாது. போய் இப்போ இறங்கி இப்போ அவனு இன்டெகிரேட் ஆகிட்டான் அந்த ஆப்ரா கொயரில். ஸோ அது மாதிரி ஆப்ராவில் பாடுறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அது ஒரு எல்லா சிங்கர்ஸும் ஒரு லெவல் வந்தோன்னே என்றைக்காவது நான் ஒரு ஆப்ரா பண்ணிட மாட்டேனா அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஆசையை தீர்த்து வைக்கிறக்காக தான் சொல்லி நான் வந்து குரோமேட்டிக்ஸ்னு ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணேன். நம்மளோட படித்தவங்களை வந்து ஆப்ரா பாட வைக்கணும் அப்படின்னு. ஸோ அவங்களும் ஆப்ரா பாடும்போது வெறும் பாட்டாக பாடாமல் அதை வந்து சீனாக பண்ணுறது, ஆக்ட் பண்ணிகிட்டே பண்ணுற மாதிரி. அப்படி மாதிரி வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு கான்சர்ட் பண்ணி அப்படியே அவங்கள ஸ்டேஜில் வச்சு பாட வச்சு எல்லோரும் அதை பார்க்குறதுக்கு ஒரு 1000 பேர் வந்துடுவாங்க. எப்படி அருமை. வந்து அவங்களும் ரியலாகவே நம்ம ஃபாரின் கண்ட்ரியில் போய் பார்த்து வந்த மாதிரி இது மாதிரி நம்ம ஊர்லேயும் பண்ணுறீங்க, வெரி குட்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் வில் பி டிஃப்ரெண்ட்டு, ஆனால் நம்மளாலே பண்ண முடியும். கரெக்ட். அப்படின்னு நான் ஆரம்பிச்சுட்ருக்கேன். ஸோ வந்து நம்மளை பார்த்து இன்னும் ஒரு 10 பேர் பண்ணுவாங்களே அப்படின்னு. அது மாதிரி நாங்கள் எம்எம்ஏ கொயரில் வந்து சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா உள்ளே சேர்த்து விட்டோம். இப்போ நம்ம அந்த 28, 29 2 கான்சர்ட் பண்ண போகிறோம் ஆர்கெஸ்ட்ராவோட. அதை பார்த்து இப்போ நிறைய கொயர்ஸ் வந்து ஆர்கெஸ்ட்ராவோட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா ஹையர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன நம்மளால் முடியுதோ அதை ஆரம்பிச்சு விடுவோம். அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் பண்ணாமல் ரிப்பிள் எஃபெக்ட் அது அப்படியே நம்மளை பார்த்து நிறைய பேர் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் வந்து நம்மளோட பெட்டராக கூட பண்ண முடியும், நம்மளை பார்த்து பண்ண ஆரம்பிச்சு கூட. ஸோ அதனால் இனிஷியேட் பண்ணி விடலாம். இந்த ஒன்லி திங் அபவுட் கொயர் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா வந்து இட்ஸ் நாட் அபவுட் மீ ஆர் ஒன் அதர் பர்சன். இட்ஸ் மாஸ். இது 100 to 200 பீப்புள் இன்வால்வ் இன் திஸ். அதை வந்து சேர்த்து கூட்டிகிட்டு பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் வேணும், அது கொண்டாடுறதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். அதெல்லாம் கரெக்டாக நடந்துச்சுன்னா ரிசல்ட் வில் பி வெரி குட். இப்போவும் திரைப்படங்களுக்கு பணியாற்றுறீங்களா? இல்லை, இப்போ முந்தி மாதிரி போக முடியல, பண்ணுறதும் இல்லை. அதுக்குடைய அந்த 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 ஸ்டீம் குறைஞ்சிச்சு. நிறையா இப்போ ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. நம்மளுடைய ப்ரெசன்ஸ் அங்கே தேவையில்லை. பட் இன்றைக்கும் டிவோஷனல் ரெக்கார்டிங், ரீரெக்கார்டிங்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்றைக்கி நைட் கூட ஐ எம் டூயிங் ரெக்கார்டிங் ஃபார் ஒரு டிவோஷனல் சாங் ஒன்று. அது எப்படியும் வாரத்துக்கு ஒரு டிவோஷனல் ரெக்கார்டிங் எப்படியாவது பண்ணிடுவோம். அது வெஸ்டர்ன் மியூசிக் தேவை இருந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுடைய ஸ்கோர் எழுதி வச்சு அதை ரெடி பண்ணி போய் பண்ண அது வந்து நல்லாவே போயிட்டுருக்குது இன்னும். ஸோ இசை எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இசைக்கு வந்து நான் சொல்கிறேன்னே, இசை வந்து என்ன ஆர்ட் ஃபார்ம் குறையுதோ குறையிலையோ இசையுடைய ஆர்ட் ஃபார்ம் குறைய போகிறதில்ல. இசை முன்னேறிட்டு தான் போகுது. என்ன இசையில் வந்து லைவ் மியூசிஷியன்ஸுடைய லைஃப் அஃபெக்ட் ஆகாமல் போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் டெக்னாலஜி வந்து என்ன வந்து என்னெல்லாமோ பண்ணுது. அது நேற்று கூட நான் இப்போ தான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டிங் பண்ணேன். நான் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் என்ன பாடணுங்கிறத ஒருத்தன் ஏஐயில் போட்டு எனக்கு அனுப்பியிருக்கான். அவனே கொயர் மாதிரி பாட வச்சு அனுப்பியிருக்கான். எப்படி நான் பண்ணுன்னு கேட்டால் அது வந்து நான் லிரிக்கை ஃபீட் பண்ணேன், அதே வந்துச்சு அப்படின்னா. இன்னும் கொஞ்ச நாள் அதிலே போட்டு முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வர ஆச்சுனாலும் நிறைய ஆர்டிஸ்ட் இது வந்து எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயருக்கும் வந்து ப்ராப்ளம் வந்தது. வாய்ஸ் மொத்தம் தப்பிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ வாய்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் நாங்கள் என்ன சொல்லுவோம், ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணும்போது அதில் வந்து தமிழ் லிரிக் போட்டார்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ராஜா வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ணுற அந்த இதில் ஒரு தமிழ் லிரிக்கோட சேர்த்து விட்டாருன்னா நீங்கள் பாடி முடிக்கும்போது சொல்லிடுவோம், இதுக்கு இன்னும் 3 கால் ஷீட் வருது, தெலுங்கு டப்பிங் இருக்குது, மலையாளம் டப்பிங் இருக்குது, ஷுவராக திருப்பி பாடணும் அப்படின்போம். அதே வெறும் ஓ பாடினோன்னா அதே இது எல்லாத்துக்கும் போயிடும். கரெக்ட். லிரிக் பாடியாச்சுன்னா இன்னும் லாங்குவேஜுக்கு திருப்பி பாடணும். கரெக்ட். அது மாதிரி இப்போ நம்ம வந்து எப்படி பீட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதை விட நம்ம பெட்டராக பண்ணணும். இட் வில் புஷ் யூ டு ஒர்க் ஹார்டர். நம்மளாம் பண்ணணும் நம்ம. ஆனால் அந்த லைஃப் இருக்கணும் நம்ம சிங்கிங்கில். அப்படின்னா தான் அது பீட் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளை பீட் பண்ணிடும். இப்போ வந்துச்சு வாய்ஸுக்கும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நேற்று வந்து இப்போ இன்றைக்கி பண்ண போகிற ரெக்கார்டிங் வந்து அந்த ஒருத்தர் வந்து ஒரு டியூனை பியானோவில் வாசிட்டு மேலே லிரிக் எழுந்தாருன்னா அது பாடி காமிக்குது. அப்படி ஒரு லூப் ஒரு இது டவுன்லோட் பண்ணிட்டார். பியானோவில் பிட்டை வாசிக்க வேண்டியது இந்த கிராச்சத்துக்கு என்ன சிலபல் மேலே எழுதுனா அதே பாடுது. ஸோ அது மாதிரி எல்லாம் வந்துடுச்சு. இப்போ இன்றைக்கி நைட்டு அந்த பாட்டு தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அவர் என் ஐஏயில் காமிக்கிறார் இது மாதிரி பாடிடுது அப்படின்னு. அது மாதிரி இப்போது ஃப்யூச்சருக்கு வந்து இது மாதிரி த்ரெட்ஸும் இருக்குது. ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ஆல்சோ இம்ப்ரூவ். நாங்கள் படிக்கும்போது, நாங்கள் காலேஜில் பேண்டில் இருக்கும்போது ரேடியோவில் பாட்டு கேட்டு எழுதி பாடியிருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பாட்டு பாடணும்னு ஒரு யூடியூப்பில் போட்டிங்கன்னா லிரிக் கொடுத்துருது.
கார்டு மட்டும் தனியாக காமிக்குது, வாய்ஸ் மட்டும் தனியாக காமிக்குது. ஒருத்தவங்க வந்து ஒன்றுமே படிக்காமல் அதை பார்த்து ஃபஸ்ட்டு போயிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து காதிலே கேட்டு கார்டு கண்டுபிடிக்கணும், எல்லாத்தையும் பண்ணி நாங்களே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட் வெரி மச். ஸோ எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ப்ளே, மோர் பீப்புள் ஆர் ஏபிள் டு ப்ளே. அதனால் காம்படிஷன் இஸ் ஹையர். ஸோ நம்ம வந்து இந்த டெக்னாலஜியை வந்து நம்மளுடைய அக்வயரிங் நாலேஜுக்கு ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து நம்ம லைவாக இருந்தோம்னா நோ இட் வில் பி கிரேட். யூ யூஸ் எனி மோட் ஃபார் அக்வயரிங் நாலேஜ். அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுடைய இன்சைடில் உள்ள இது வெளியே வரணும். அப்படி பண்ணும்போது இன்னும் மியூசிக் வந்து நிற்க போகிறதே இல்லைன்னு எனக்கு வெரி ஷுவர். ஏன்னா அப்படியே மியூசிக்கே இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மியூசிக்கே இல்லைன்னா நீங்கள் லிஃப்ட்டில் போகிறப்போ எப்படி இருக்கும்? எங்கேயோ லிஃப்ட்டில் ஏறினோடனே ஒரு மியூசிக் கேட்குது, அந்த மியூசிக் யாருமே கேட்குறதில்ல. ஆனால் நான் லிஃப்ட்டில் ஏறினோடனே இந்த மியூசிக் வந்து இது ஒரு கம்பெனி விற்றுருக்கான், இதே பாட்டு எல்லா இடத்துலையும் இருக்குதா அப்படின்னு நினைப்பேன், கண்டுபிடிச்சிடுவேன். அது மாதிரி நான் கேட்பேன், என்ன மியூசிக் போட்டிருக்காங்க லிஃப்ட்டில் உள்ள போகிறப்போ. அந்த லிஃப்ட்டில் அந்த மியூசிக் இல்லைன்னா அன்றைக்கி எப்படி போகும் லிஃப்ட்டு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மியூசிக் இஸ் தேர் எவ்ரிவேர். நான் வந்து ஃபஸ்ட்டு சிங்கப்பூர் போயிருக்கப்போ சந்தோஷ் ஐலண்ட் கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனாச்சுன்னா அந்த பார்க்குள்ளே நடந்து போனால் அந்த பார்க்கில் செடிக்குள்ளெல்லாம் மியூசிக் வருது. ஆமாம், கேள ஸோ பியூட்டிஃபுல். எப்படி அது ஒரு அட்மாஸ்ஃபியர் எப்படி மாறிடுது. அப்போ இந்த மியூசிக் இருந்துச்சுன்னா அது மாதிரி மியூசிக் வந்து நம்ம காலையில் எழுந்துச்சி ஒன்றுமே கேட்கறது கூட யார் வீடு பக்கத்து வீட்டில் சுப்ரபாதம் கேட்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு மியூசிக் கேட்டுறோம். மியூசிக்கே எல்லாமே இருக்குன்னு சான்ஸே கிடையாது. அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இப்போ வந்து மியூசிக் முந்தி மாதிரி பப்ளிக்காக இருந்த மியூசிக் வந்து பிகம் வெரி ப்ரைவேட் நோ. இப்போ எவ்ரிபடி இஸ் லிஸ்னிங் டு யுவர் ஹெட்ஃபோன்ஸ். அவங்கவுங்க ஒரு 10 பேர் ரூமில் உட்காந்து வச்சுட்டு ஐ கம் இன் ½ அன் ஹவர்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அந்த ½ அன் ஹவர் வந்து 10 பேரும் ஒருத்தர் பேசாமலே அவங்க ஃபோனோட உட்காந்துருப்பாங்க. இவர் இந்துஸ்தானி கேட்பாரு, வெஸ்டர்ன் அவங்க கேட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தர் சினிமா பாட்டு கேட்கலாம். அவங்கவுங்க ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கவுங்க மியூசிக் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் இட்ஸ் அ க்ரோத். ஸோ மியூசிக் இஸ் கோயிங் டு பி தேர். ஹவு இஸ் இட் கோயிங் டு சேஞ்ச், அது இவால்வ் ஆக போகுதுங்கிறது தான் நம்மளுடைய ஆங்ஸைட்டிலேயே. மியூசிக் வந்து ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. அதை எப்படி ஃபார்ம்லலாம் யூஸ் பண்ணுறாங்களோ பண்ணுறாங்க. ஆனாலும் கூட என்ன தான் டெவலப்மெண்ட் இருந்தாலும் சரி, இந்த பியூர் ஃபார்ம்ஸ் ஆஃப் மியூசிக், ஆப்ரா, ஆரட்டோரியோ, பியானோ கன்சர்ட்டோ, சிம்பனி இப்படிங்கிற ஃபார்ம்ஸ் வந்து காணாமல் போகிறது இல்லை. இன்னும் அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. அதில் அது வந்து மற்ற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய பிஸ்னஸ். ஜெர்மனியில் மாத்திரம் they say 300-400 orchestras are supported by the government. They are when you are orchestra violin player na, your salary is coming from the government. அது மாதிரி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் மியூசிக்கு வந்து the growth is really going very well across the globe. இன்னும் more people should learn music, more people should enjoy music. To enjoy music also you should learn music. அப்படின்னா இன்னும் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். நான் வந்து நம்ம இங்கே லேண்ட்மார்க்னு ஒரு புக் ஸ்டோர் இருந்துச்சு. ஆமாம், அவங்க வந்து வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சிடி கொண்டு வந்து வச்சாங்க. அப்போ அந்த டேரக்டர்ஸ் என்னை கூப்பிட்டு இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சிடியை பற்றி கேட்குறாங்க எல்லோரும், என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் கிளைண்ட்ஸ்லாம் கூடுங்க, நம்ம ஒரு ஒர்க் ஷாப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வீக்கெண்ட் ஒர்க் ஷாப் வைப்பார். ஸோ அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சிம்பனினா இது, சொனட்டானா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சிடியை வச்சு சொல்கிறது, இந்த பாருங்கள் இது வந்து சிம்பனி சிடி அப்படின்னா. அந்த 2 நாள் ஒர்க் ஷாப் முடிக்கிறப்போ ஒருத்தர் கையில் ஒரு சிடி கொடுத்தா அவர் அந்த சிடியை பார்த்து உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிடுவார். அது வந்து அவங்களுக்கு அது வரைக்கும் அது ஒரு இது, அதை கேட்கணுன்னா அதை வந்து கேட்டு பிரித்து பார்த்து போட்டு கேட்டால் தான் அவங்களுக்கு மியூசிக் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியும். அதை தியரிட்டிக்கலாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம் போதே. அது மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் அவருக்கு வந்து ஒரு 6 மந்த்ஸில் அந்த ரேக்லேருந்து சிடிஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் வந்து சிடி அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க, நம்ம கடையில் விற்க ஆரம்பித்தாங்க. அது மாதிரி நமக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணோன்னா சர்டன்லி மியூசிக் வில் க்ரோ. இசையை கற்றுக்கிறதுக்கு வயசு ஒரு தடை இல்லை? ஷுவராக இல்லை, கிடையாது. ஆமாம், என்கிட்ட வந்து நான் வந்து ஐ ஹவ் சீன் ஆல் ஏஜ் குரூப்ஸ். 6 இயர் ஓல்டும் பார்த்துருக்கேன், 60 இயர் ஓல்டு மேன். ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆன அன்னைக்கு கிளாஸுக்கு வந்து 5 வருஷத்தில் கிரேட் எக்ஸாம் பண்ணி முடிச்சவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் என் கூட ரிட்டையர் ஆனவன் இப்படி இருக்கான், அவனுக்கு வந்து பிபி வந்துருச்சு, இவனுக்கு இது வந்துச்சு, அதெல்லாம் நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன்னா எனக்கு வந்து மியூசிக் தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. 60 வயசில் மியூசிக் ஸ்டார்ட் பண்ணி 75 வயசு வரைக்கும் மியூசிக்கில் இன்வால்வ் ஆகி சிங்க் ஆனவங்களும் இருக்காங்க. அப்படியே எனக்கு இது போதும்டா அப்படின்னு. ஸோ அதனால் அது வந்து அதுக்கு இது இல்லை. ஏன்னா அவங்க அதே இன்ட்ரெஸ்ட்டோ அதே எக்ஸ்போஷரோ அதே சான்ஸோ அவங்களுக்கு வந்து 30 வயசில் கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க என்னவோ பண்ணி எங்கேயோ போயிருப்பாங்க. ஆனால் அந்த 60 வயசுலேருந்து அந்த மியூசிக் வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணி மற்றவங்க என்ஜாய் பண்ணுறதை விட அவங்களுக்கு நான் இதே தான் நான் நேற்று இன்றைக்கி மண்டே நான் சாட்டர்டே ஒரு குரூப்பை மீட் பண்ணேன், பெங்களூரில் போய் மீட் பண்ணுவேன். அது வந்து இட்ஸ் அ இனிஷியேட்டிவ் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் choir. அவங்கள எப்படி
அவங்க இந்த சிங்கிங்னால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ அது அவங்க சேர்த்து படம் வச்சுருக்காங்க ஒரு ஆர்கனைசேஷன். அருமை. அவங்கள பார்த்து அவங்கள கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வரக்காக போயிருந்தேன். அப்போ பார்க்கும்போது 50 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. காயர். ஆமாம், யூ ஹேவ் டு பி above 50 டு ஜாயின் த choir. அவங்களுக்கு வந்து அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், இன்ட்ரெஸ்ட்டு, கரெக்ட். தேர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு எப்படியாவது நான் சண்டே வந்து போகணுமே, அதனால் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அங்கே வந்து உட்காந்துருக்காங்க. அது மாதிரி ஒரு ஏஜ் வந்து அதுக்கு ஒரு பாரே கிடையாது. அதில் வந்து எனக்கு என்ன எங்கள் கிளாஸ் ரூமில் எனக்கு காயத்ரி கேட்டிங்கன்னு சொல்லுவார். சீனியர் மோஸ்ட் மேனும் இருப்பார், யங் சைல்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒரு சில கான்வர்சேஷன் நடக்கும். இது எப்படி நீ இதை எழுதுன அப்படின்னு கேட்பார் அவர். ஓ, இது கூட தெரியாது அங்கிள், நீங்கள் நான் இது அப்படின்னு அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுலேருந்து அவர் கற்றுக்குவார். நான் சொல்கிறத விட அவர் வந்து டேரெக்டாக அந்த குழந்தையிலேருந்து கற்றுக்குவார். அது மாதிரி சில நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். அதனால் எல்லா ஏஜ் குரூப்பும் மியூசிக் கற்றுக்கும் போது எல்லோரும் ஒரே லெவல். ஏஜ் டசன்ட் அஃபெக்ட் எனிபடி. தி ஸ்டார்ட் டுகெதர். என்ன ஏஜ் இருக்கவங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளைம் வந்து இப்படி இருக்கும், ஸ்டீப்பாக இருக்கும். சில்ட்ரனுக்கு வந்து இப்படி இருக்கும், ஈஸியாக அப்படியே கற்றுட்டு வந்துடுவோம். ஸ்மூத் ஸ்டைல். நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு இது ஏறுறது கஷ்டம். இது ஏறி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் பிளே. அதான் சீனியர் சிட்டிசன்ஸுக்கும் யங்ஸ்டர்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அவங்களுடைய ரிசப்டிவிட்டி இப்படி இருக்கும். வயசாக அது குறைஞ்சிட்டே வரும். ரொம்ப வயசுக்கு அப்புறம் அந்த பாட்டில் மாதிரி இருக்கும், இது வழியாக போகணும். உள்ள கெப்பாசிட்டி சேம் தான், பட் உள்ளே போகிறது வந்து நேரோ ஆகிடும். ஸோ நம்ம அதை வந்து ஏர்லியாக படிக்கும்போது இன்னும் ஈஸியாக உள்ள போயிடும். இந்த துறையில் இதை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆம்பிஷன் இருக்கா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் சென்னையில் ஒரு ஆப்ரா ஒன்று பண்ணணும், எல்லா மக்களும் வந்து கேட்கணும். அது வந்து உலகம் ஃபுல்லாக நடக்குது. பாம்பேயில் வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க. பாம்பேயில் வந்து இப்போ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் இந்தியா அங்கே ரெசிடெண்ட்டு, அவங்களால பண்ண முடியுது, வேறு எங்கேயும் பண்ண முடியல. நம்ம வந்து லோக்கல் டேலண்ட்டை வச்சு, லோக்கல் ஆர்கெஸ்ட்ரா வச்சு ஒரு ஆப்ரா ஒரு தடவை பண்ணிட்டா கூட போதும். அது வந்து ஒரு லைஃப் டைம் ஆம்பிஷன் அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருப்பேன் எல்லாத்தையும். அதுக்கு வேண்டிய பேசிக் நீட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு ஸ்டேஜ் வேணும், ஆர்கெஸ்ட்ரா உட்கார்றதுக்கு இடம் வேணும், அந்த மியூசிக்கை பண்ணுறதுக்கு பட்ஜெட் வேணும். அதெல்லாம் பண்ணி நம்ம வந்து ஒரு தடவை நம்ம இந்தியன்ஸை வச்சு இந்தியன் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணிட்டோம்னா அப்புறம் அது ஒரு இதாகிடும். நம்பிக்கை இருக்குது. அது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும், பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இது என்னுடைய ப்ளஷர், நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. இது வந்து என்னுடைய பெரிய ப்ளஷர். அதாவது நம்ம வந்து வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸை வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுங்கிறது வந்து உங்களுடைய தாட் வந்து பெரிய விஷயம். இதே இது வந்து நீங்கள் வந்து ஒரு செலிப்ரிட்டி இந்தியன் மியூசிஷியனோ அல்லது ஒரு ஃபில்ம் மியூசிஷியனை கூட்டிங்கன்னா அவங்க பேரை போட்டவுடனே எல்லோரும் திறந்து பார்ப்பாங்க. அது பார்த்துருவாங்க. அவங்கள பற்றி இவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய தெரியும். எங்களை மாதிரி வெஸ்டர்ன் மியூசிஷியன்ஸ் நான் என்ன சொல்லுவேன், நான் வந்து இன்றைக்கி எக்மோரில் ஏறி தாம்பரம் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயினில் குவாய்ட்டாக போயிட்டு வந்துடலாம். யாரும் என்னை பார்த்து தொந்தரவு பண்ண போகிறது. யாராவது ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து சார் நீங்கள் சோன்னு கேட்பாங்க. அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக, சரி நம்மளையும் யாரோ கண்டுபிடிச்சிட்டாங்கடான்னு நினைப்போம். அது மாதிரி எங்களை மாதிரி ஆட்களை வந்து நாங்கள் ஒரு மைனாரிட்டி, எங்களே நீங்கள் கூப்பிட்டு இது மாதிரி உங்கள் சேனலில் எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி மக்களுக்கு வந்து சொல்லி இது மாதிரி வெஸ்டர்ன் மியூசிக்னு ஒன்று இருக்குது, இது வந்து என்ன இதோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் இது மாதிரி பண்ணதுனால இது வந்து ஒரு பெரிய நீங்கள் பண்ணுற சேவை டு மியூசிக், ஸ்பெஷலி டு வெஸ்டர்ன் மியூசிக். நாங்கள் வந்து இதை வந்து ரியலி அப்ரிஷியேட் பண்ணுறோம். மக்கள் வந்து பார்த்து சந்தோஷப்படட்டும். நீங்கள் பண்ணுறது நல்ல ஒர்க் நடக்கட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரைட்.